ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? என்னுடைய சேனலை இது இருக்கும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே என்னோட மனமான நன்றிகள். நம்ம சேனலுக்கு மேலும் நீங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க. உங்கள் தாட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கும் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இன்னும் மேலும் நீங்கள் ஏதாவது உங்கள் தாட்ஸை பற்றி கமெண்ட் பண்ணாலும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நாங்கள் நிறைய வீடியோ அதை பற்றி போடலான்னு இருக்கோம். சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் ட்யூட்டோரியலை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபோட்டோஷாப்பில் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இமேஜில் இருக்க ஒரு கேரக்டரோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்டோ ஏதோ வாட்டர் மார்க்கோ இல்லை ஏதாவது ரிட்டர்னான ஏதோ எழுதியிருந்ததோ, சரிங்களா, அதை கம்ப்ளீட்டாக நம்ம தூக்க போகிறோம். தூக்கிட்டு ஒரு இமேஜை பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இமேஜ் லுக் இருக்கும். அதோட ஒரு இமேஜில் ஒரு கேரக்டர் தூக்கிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க இருக்கும். இப்போ நான் ஒரு சாம்பிள் இமேஜ் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போது இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி பார்த்தீங்கன்னா பீச்சில் நிற்கிறாங்க. சரிங்களா? ஒரு பீச்சில் அந்த லேடி நிற்கிறாங்க. எனக்கு இப்போ அந்த வெறும் பீச் வியூ வேணும், அந்த லேடி வேணாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பாருங்கள், நான் ஆஃப்டர் இமேஜ் காமிக்கிறேன், உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நான். சரிங்களா? ஒரு டுட்டோரியலாக காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா வெறும் பீச் இருக்குது, லேடி இல்லை. எப்படி மறந்துட்டாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இப்போ இன்னொரு இமேஜ் காமிக்கிறேன். இப்போது இந்த ப்ளூ டிஷர்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யூடியூபர் அவர் பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட். அவர் இந்த டிஷர்ட் ஆன்லைன் சேல் பண்ணுறாரு. எனக்கு எந்த இமேஜும் கிடைக்கல, அதனால் இந்த இமேஜ் ஆட்டையை போட்டேன். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்குது. இப்போது இந்த லோகோ இல்லாமல் எனக்கு வெறும் ஒயிட் டிஷர்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த லோகோ மட்டும் நான் அழகாக ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த ரிமூவ் பண்ணது தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணது தான் ஒயிட் கலரில் இருக்குது. இது ரிமூவ் பண்ணாலும் ஒயிட் கலர் வெறும் டிஷர்ட்டாக இருக்குது. பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியாது, ரிமூவ் பண்ணதே அந்தளவுக்கு தெரியாது. இந்த டுட்டோரியல் தான் இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் எவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முடிஞ்சு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே இந்த வீடியோ நான் முடிக்க பார்க்குறேன். சரிங்களா guys? வாங்க இப்போ ஃபோட்டோஷாப் டுட்டோரியலுக்குள்ளே இறங்கலாம். ஹாய் guys, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபோட்டோஷாப் நான் ஆல்ரெடி ஒரு சில பர்டிகுலர் இமேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் நான் செலக்ட் பண்ண இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் ஆகிடும். சரிங்களா? நான் இம்போர்ட் பண்ண இமேஜ் 1, 2, 3, 4 and 5 இந்த 5 இமேஜ் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த இமேஜில் இந்த கீழே இருக்க டைம் ஸ்னாப் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. டைம் ஸ்னாப் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. டைம் ஸ்னாப்பை ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த லோகோ ரிமூவ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த இமேஜில் இந்த பேக்ரவுண்ட் இந்த லேடி உட்காந்துருக்காங்க, அதை ரிமூவ் பண்ண போகிறேன். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேடியை நான் கம்ப்ளீட்டாகவே இந்த சீனில் தான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த லேடியும் அண்ட் தென் அந்த டிஷர்ட்டையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அது காமிச்சா உங்களுக்கு கொஞ்சம் மேபி ஈஸியாக டக்குன்னு புரிய உங்களுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேடி இருக்காங்க. அடுத்து மிஸ்டர் பீஸ்ட். இவர் பெரிய யூடியூபரு. அதனால் இவர் இந்த வீடியோ பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லேடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக ஃபோட்டோஷாப்பில் இந்த டூல்ஸ் இங்கே எடுத்திங்களா, இங்கே இருப்பாங்க. இதில் இங்கே எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன், ரெக்டாங்கிள். ஏன்னா இவங்க ரெக்டாங்கிளாக ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இவங்களை இங்கே ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். இங்கே டீசெலக்ட் இன்வர்ஸ் இப்படிலாம் காமிக்கும். அதில் நீங்கள் ஃபில்லுங்கிற ஆப்ஷன் நம்ம இடத்த ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இந்த லேடி ரிமூவ் பண்ணிட்டு அந்த எம்டிஆர் இடத்த ஃபில் பண்ண போகிறோம். அதில் என்ன ஃபில் பண்ணணும்னா இங்கே இருக்குது பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அவர், இந்த கண்டென்ட்டுக்கு பதில் ஃபில் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்பெக்கை பொறுத்து தான் இருக்குது. இது டக்குன்னு வேகமாக லோட் ஆகிறதுக்கும் சீக்கிரமாக ஸ்லோவாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஆகிடுச்சு. அவ்வளோதான், மொத்தமாக மறந்துடுச்சு. அவ்வளோதான். இது நீங்கள் இமேஜாகவே ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சதா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். நான் வேணால் திருப்பி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது பதில் நான் என்னென்னா, இப்போது அடுத்தது ரவுண்டு. நான் இப்போ இதே ஓவல் ஷேப்பில் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இது வேணால் கரெக்டாக இந்த லேடி ஓரளவுக்கு எனக்கு இது பண்ணால் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் செலக்ட் பண்ணி ஃபில் கொடுத்துட்டு கண்டென்ட் அவர் கொடுத்தேனாலும் ரெண்டுமே ஆக்சுவலி நீங்கள் எந்த ஷேப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயரு ஷேப் ரவுண்டு இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அக்யூரேட் போனதாக பண்ணது. இது இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக ரிசல்ட் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க எங்கே இருந்தாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு நம்ம அவங்க ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ஓகே, நான் அடுத்த இமேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இந்த பேபி இமேஜ் பார்க்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். கஷ்டமாக தான் இருக்குது. ரிமூவ் பண்ண உங்களுக்கு டுட்டோரியல் காமிக்கிறது கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணுறாதீங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதுக்குள்ளே எங்கே வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபில் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இருந்த இடமே தெரியல, மொத்தமாக போயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு லைட்டாக இந்த பேட்ச் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் திருப்பி அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஃபில் கொடுத்தீங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகிடும். இங்கே கீழே உங்களுக்கு கொஞ்சம் இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கேயும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபில் கொடுத்தீங்கன்னா அது யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக இது இல்லை, நீங்கள் ரொம்ப நிறைய பண்ணவும் தேவை, கொஞ்சமாக பண்ணிடலாம். கொஞ்சமாக சில சமயம் அந்த மாதிரி ஆகும். நீங்கள் வந்துச்சுன்னா கூட நீங்கள் அண்டு கொடுத்து நீங்கள் திருப்பி இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்தமாதிரி உங்களுக்கு கவர் ஆகிடும்.
இப்போ அந்த பேக்ரவுண்ட் வெறும் இந்த குழந்தை இல்லாத பேக்ரவுண்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து டைம் ஸ்னாப். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஸ்னாப் இருக்குது. இந்த டைம் ஸ்னாப் எனக்கு வேணாம் அப்படிங்கிறது டைம் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே போய்ட்டு நான் ஃபில் கொடுத்துட்டு நான் வந்து கண்டென்ட் அவர் இது கொடுத்துட்டேன்னா டோட்டலாக போயிடுச்சு பாருங்க கைஸ். அவ்வளோதான். அதேமாரி இப்போ எனக்கு இந்த இடத்துல இதுவும் தேவையில்லை, இந்தமாரி இந்த டாட் இருக்குது, இந்த டாட் தேவையில்லை, அதுனா கூட நீங்கள் அது கூட கொடுக்கலாம். நீங்கள் நம்ம இந்த இலையை கொடுக்க முடியுமான்னு தெரில. நான் அதையும் முன்னாடி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலையை மட்டும் மேக்ஸிமம் இந்த இலையை மட்டும் கவர் பண்ணவே பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கைஸ், இன்னும் கொஞ்சம், அதுதான் கவர் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஃபில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது ட்ரை பண்ணல, வேறு லெவலில் தான் இருக்குது. ஆனால் லைட்டாக உங்களுக்கு அந்த பேட்ச் தெரியுது. இந்த இடத்துல ஷார்ப்னஸ் கீழே இருக்க ஷார்ப்னஸ் எடுத்தது. அதாவது இனிமேல் செட் ஆகலாம். பட் அந்த டைம் ஸ்னாப் இது ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே நம்ம தலைவர் லோகோ, இது நம்ம லோகோ செலக்ட் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லோகோ எக்ஸ்ட்ராவும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. இது செலக்ட் ஷீட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லோகோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணிட்டோம். சரி விடுங்க, பரவாயில்ல. இப்போ நீங்கள் வந்து ஃபில் கொடுத்துட்டுங்க கண்டென்ட் அவர் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். பூம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா அந்தளவு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து அக்யூரேட்டாக வேணால் நீங்கள் ஓவர் ஷேப் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு இதே பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிரும். அண்ட் தென் இதுதான் வந்து கொஞ்சம் டஃபஸ்ட் ஜாப். ஏன்னா இங்கே சிட்டிஸில் இருக்காங்க. அது வந்து ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு வரும்னு நினைக்கிறேன், நம்புவோம். நம்பிக்கை அதானே எல்லாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கல் வரைக்கும் அவங்க எங்கே உட்காந்துருக்கோம் அது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டோம். இங்கே நம்ம போயிட்டு ஃபில் அப்படின்னு கொடுத்துட்டு கண்டென்ட் அவர் கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இது எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் இந்த இடத்துல பேட்ச் இருக்குது. பட் ஆனால் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து கவர் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் உங்களுக்கு எதுவுமே தெரியல. அவ்வளோதான் கைஸ். இதுவே போதுமே, இது ஓகே தானே. உங்களுக்கு இந்தமாதிரி பேட்ச் தெரிஞ்சிச்சு. அடுத்தது அதுதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த இமேஜில் வந்து லேடி ரிமூவ் பண்ணோம். இந்த இமேஜில் வந்து ஒரு கேர்ள் மொத்தமாகவே ரிமூவ் பண்ணிட்டோம். இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குழந்தையவே ரிமூவ் பண்ணிட்டோம். இல்லை வந்து டைம் ஸ்னாப் ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கே ஒரு டாட் ரிமூவ் பண்ணிட்டோம். பட் இந்த பெரிய இமேஜ் நம்மளால் பண்ண முடியல, பட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லோகோவை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ரொம்ப வந்து சிம்பிளான இது தான், வந்து ரொம்ப கஷ்டமும் கிடையாது. நீங்கள் வெறும் ஒரு இமேஜ் இங்கே கிளிக் பண்ண போகிறீங்க, ரைட் கிளிக் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இருக்கும், நீங்கள் ஒரு பர்டிகுலர் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ உங்களுக்கு வேணால் கடைசியாக ஒரு இது காமிக்கிறேன். இப்போ இந்த ஆங்கர் இருக்குது. இந்த ஆங்கர் வந்து தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக வந்து இந்த ஆங்கர் கிட்ட வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா ஆங்கர் மறைஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டாக காலி காய்ஸ். அவ்வளோதான். ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிடுச்சு. இதுதான் கைஸ் இந்த கண்டென்ட் அவர் ஃபில்லோட ஆப்ஷன். இது ரொம்ப வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் வேறு ஏதாவது ட்ரிக்ஸ் வேணாலும் சொல்லுங்கள். நான் அடுத்து நிறைய ஃபோட்டோஷாப் ட்ரிக்ஸ் நிறைய போட போகிறேன். நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஷாப்பு, ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்டு எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு தெரியும். பிளெண்டர், சினிமா ஃபோட்டோலாம் வந்து ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன் நான். கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சது எல்லாமே ஷேர் பண்ணுவோம். நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறத ஷேர் பண்ணுவோம். நம்ம வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேர் எங்களுக்கு காமிக்கும். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது நிறைய பேர் உங்களுமே நிறைய நண்பர்கள் எங்களுக்கு கிடைப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கைஸ். சரிங்களா? ஓகே கைஸ், மறக்காமல் கீழே லைக் பட்டன் அழுத்திடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். ஓகே, உங்களிடம் விடைபெறுவது யாரா சுரேஷ். டாடா பை பை. ஒன் செகண்ட். ஹாவ் ஏ ஹாப்பி தீபாவளி, சேஃப் தீபாவளி டு மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.